இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த யுன் போசோ. அவனுமே வந்து பிளட் லாஸ் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டப்பட்ட கை கிட்ட வந்து ப்ரெஷர் பாயிண்ட் வந்து லாக் பண்ணிடுவான். லாக் பண்ணிட்டு அவனுடைய லெஃப்ட் கை இருக்கு பார்த்தீங்களா, அது மூலயமா வந்து அவனுடைய ஸ்வாடை வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். வெளியே எடுத்து நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்ண வருவான். அவனுடைய ஒரு ஸ்வாடு மட்டும் கிடையாது, அவன் வச்சிருக்க எல்லா ஸ்வாடுமே. அப்பதான் அந்த ஸ்வாட்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை வந்து சுத்து போட்டுரும் ரொம்ப வேகமா, ஒரு டொர்னோட மாதிரி. அப்பதான் வந்து ஹீரோ வந்து எல்லாத்தையுமே வந்து சைலண்டா பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் இவன் சொல்லுவான், நீ வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி எவ்வளோ ஃபாஸ்டா வேணா இருக்கலாம், ஆனா ஒன்னால இதுல இருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய மூவ் வந்து இவன் பண்ணிட்டு இருப்பான், அந்த டொர்னாடோ மூவை. இந்த பக்கம் வேங்குமே சரி, இந்த பக்கம் ஈபாவும் சரி, அவனுக்கு 2 பேர் வந்து கத்திட்டு இருப்பாங்க, டீமன் லார்ட் என்ன இது, என்ன கொடூரம் இது அப்படின்ட்டு. அப்பதான் இந்த பக்கம் வந்து நம்மளுடைய விண்டுகாடு வந்து சைலண்டா பார்த்துட்டு இருப்பாரு இது எல்லாத்தையும். அப்பதான் இங்க ஒருத்தன் இருப்பான், இந்த முறிமலைன்ஸ் கூட வந்தவன், அந்த பிங்க்லான சேர்ந்தவன் கூட வச்சுக்கலாம். அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான், டே எல்லாருமே வந்து பின்னாடி போங்கடா, நாம இங்க நின்று இருந்தோம்னு வச்சுக்கோ, அந்த சூறாவளியில வந்து நாமளும் இழுக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வான் பண்ணிட்டு இருப்பான். அங்க இருக்க மரம் வந்து புடுங்கிட்டு போக ஆரம்பிச்சிரும் அந்த டொர்னாடோல. அப்பதான் உடனே இவனுமே உன்னை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் அட்டாக் வந்து லான்ச் பண்ணுவான். இப்போ வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்வாட்லாம் வந்து சுத்தி நம்ம ஹீரோ வந்து ஒரு டொர்னாடோ வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. சுத்தி முடிச்ச உடனே மேல போயிட்டு மேல டாப் வழியா வந்து ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. இப்ப அப்பதான் டக்குன்னு ஹீரோ மட்டும் சும்மாவா இருப்பான், அவன் கையை வந்து நீட்டி அந்த ஸ்வாடெல்லாம் வந்து அப்படியே பேரியர் போட்டு தடுத்துருவான். அப்பதான் இவனுமே வந்து ஷாக் ஆயிடுவான், என்னது அவனுடைய ட்ரூ எனர்ஜி வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிருச்சா, அப்ப நான் என்னுடைய ட்ரூ எனர்ஜி வந்து நான் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருப்பான் அவன் பவரை. கைஸ் ஆக்சுவலா வந்து QI அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், அதாவது இன்டர்னல் பவர். நீங்க அதிகமான ரிலம் போக போக அந்த இன்டர்னல் பவர் தான் வந்து ட்ரூ எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் ரொம்ப உங்களை குழப்ப வந்து விரும்பல, இந்த ட்ரூ எனர்ஜி வந்து இன்டர்னல் எனர்ஜியோட கொஞ்சம் டாப் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த ஸ்வாட் எல்லாத்தையுமே வந்து இவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம நானோமே வந்து சொல்லும், சக்சஸ்ஃபுல்லா வந்து அந்த ஸ்வாடை வந்து டேக் கண்ட்ரோல் பண்ணியாச்சு, டார்கெட்டுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானோ சொல்லும். நம்ம ஹீரோமே வந்து கமெண்ட் கொடுத்துருவோம் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட் எல்லாமே போயிட்டு இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். நம்ம ஹீரோ வந்து அழகா வாழைப்பழத்துல வந்து வத்தியை குத்தி வைக்கிற மாதிரி எல்லா ஸ்வாடுமே வந்து இவன் உடம்புல குத்தி வச்சிருவான். அப்பதான் வந்து இவன் ஷாக்ல இருப்பான், இது வந்து ரொம்ப இம்பாசிபிள் அப்படின்ட்டு ஷாக்லேயே வந்து முட்டி போட்டுருவான். அப்பதான் இந்த பக்கம் 2 பீஸுங்களுமே வந்து கத்தும், யுன் போசோ அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இங்க இந்த 2 பேருமே வந்து ஷாக்ல இருப்பானுங்க. ஒருத்தன் வந்து அந்த முறிமலைன்ஸை சேர்ந்தவன், இன்னொருத்தன் வந்து அந்த பேலஸை சேர்ந்தவன். என்னடா இது, யுன் போசோவோட QI கண்ட்ரோல் ஸ்வாடை வந்து இவன் டேக் டவுன் பண்ணிட்டானா, ஆனா அவன் வந்து மிஸ்டிக் ரம்ல இருக்கானே, அப்படி இருந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து ஷாக்ல இருப்பானுங்க. அப்பதான் வந்து இவன் நினைச்சு பார்ப்பான், கரெக்ட் தான், நாம வந்து அவனுக்கு மேட்சே கிடையாது, இவன் நிஜமாலே டீமன் காட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் அவன் நினைச்சு பார்ப்பான், என்னடா அவன் முன்னாடி நடந்து வரான், என் கதையை முடிக்க போறான் போலயே, அவ்வளோதான்டா, அவ்வளோதான் அலையன்ஸ், என்ன கொன்னுடு, நான் ஏன்டா உன்னை கொல்ல போறேன், என்ன சொல்ற, நீ வந்து ஒரு நல்ல ஹாஸ்டேஜ், எப்படியேப்பட்ட ஹாஸ்டேஜ் தெரியுமா, நீ உன்னை வந்து எப்போ வேணா நான் உன்னை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியேப்பட்ட ஒரு பணைய கைதி நீ. அப்போதான் வந்து இவனுக்கு தெரிஞ்சிடும், ஓகே கதை முடிஞ்சு அப்படின்ட்டு. அப்போதான் உடனே ஹீரோ கேட்பான், இன்னமும் கண்டினியூ பண்ண விரும்புறீங்களா என்ன. அப்போதான் வந்து இந்த பிங்க்லேண்ட் வந்து கமெண்ட் வந்து பாஸ் பண்ணிடுவான், எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆயுதத்தை கீழே போடுங்கடா, இது வந்து என்னதான் வந்து அவமானமாக இருந்தாலும் நாம் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிடுவான். ஸோ எல்லாருமே வந்து அவங்க வெப்பனை வந்து ட்ராப் பண்ணியாச்சு கீழே. அப்போதான் அவன் நினச்சிட்டு இருப்பான், இதை பார்க்க எப்படி தான் இருந்துச்சு, ஒரு வளர்ந்த அடல்ட்டு அவன் ஒரு சின்ன குழந்தை கூட ஃபைட் பண்ற மாதிரி இருந்தது. என்னதான் வந்து யுன் போசோ வந்து மிஸ்டேக்ல நம்ம ரீச் பண்ணாலும் அவங்களுடைய மார்ஷியல் பவர்ல வந்து கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப டெரிஃபையிங்கா இருக்கு. ஒரு சுப்ரீம் பீக்குக்கு போகணுன்னாலே வந்து அவங்களுக்கு டெக்கேட்ஸ் எடுத்துக்கும் என்லைட்மெண்ட் ஆகிட்டு. ஆனா இவன் இந்த லெவலில் வந்து ரீச் பண்ணியிருக்கானா, அதுவும் ஒரு சில மாசத்துல, இதை நம்பவே முடியல. இந்த இடத்துல நாங்கள் லக்கியாக வந்து விடுவிக்கப்பட்டாலும் ஜியாங்ஸோ அவன் என்னுடைய இன்னொரு கையுமே வந்து அவன் எடுத்துப்பான். ஏன்னா அவன் தான் பெட்டு கட்டியிருப்பான்ல என் கை மேலே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அவர் கையில் பெட்டு கட்டியிருப்பார், இவன் வந்து இவன் கையில் பெட்டு கட்டியிருப்பான். ஆல்ரெடி ஒரு கையை வந்து நம்ம ஹீரோ எடுத்துட்டான், இப்போ இந்த கையுமே வந்து அவன் எடுத்துப்பான் போனானா. மேபி வந்து அந்த லெவலுக்கு வந்து விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், சமாதானம் பண்ணி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இவனுடைய இன்னொரு கையை எடுத்துட்டா அவங்க சைடு தான் வந்து பவர் லெவல் வந்து ரொம்ப குறைஞ்ச மாதிரி ஆகிடும் அவங்களுடைய ஃபோர்ஸில். அப்போ தான் வந்து எல்லாருமே
எல்லாருமே வந்து கட்டி போட்டு லைனாக முட்டி போட வச்சு, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாருமே வந்து க்யூவில் வந்து உட்கார வச்சிருவாங்க. எல்லாம் உட்காருங்கடா ஸ்ட்ரெயிட்டாக அப்படின்ட்டு. அப்போ தான் ஈபாங் வந்து சொல்லிட்டு இருப்பான், டீமன் லார்ட் முரீம் அலையன்ஸ் லீடரோடைய பையன், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட 2 மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து காயப்பட்டாங்க. நம்ம அலையன்ஸுக்கு வந்து என்ன ஆகும் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் வந்து கேட்பான். அப்போ தான் இந்த பக்கம் வேங் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான், ஈபாங் கவலைப்படாதடா, நம்ம வந்து அலையன்ஸ் வந்து எதுக்கு ஃபார்ம் பண்ணோம், இந்த சுப்ரீம் சேபர் செக்ட் கூட வந்து சண்டை போடுறதுக்காக. அலையன்ஸ் மட்டும் புரோக் ஆச்சுன்னு வச்சுக்கோ, இது வந்து முன்முனை போட்டி ஆகிடும், அதாவது 3 சைடட் வார் ஆகிடும். இது வந்து யுன் போசோடைய அவனுடைய சொந்த அட்டம்ப்ட் உயிரோட தப்பிக்கிறதுக்கு. அப்போ தான் ஹீரோமே வந்து சொல்லுவான், ஆமாம் அது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஈபாங்குமே, ஓ நான் தேவையில்லாமல் கவலைப்பட்டும் போல. அப்போ தான் உடனே வேங்குமே சொல்லுவான், எனக்கு புரியுது, ஆனால் நீ நல்லா யோசிச்சு பாரு, அன்ஆர்த்தடாக்ஸ் அலையன்ஸ் வந்து வெஸ்ட் சைடு இருக்கானுங்க, சுப்ரீம் சேபர் செக்ட் வந்து ஈஸ்ட் சைடில் இருக்கானுங்க, நாம் வந்து சவுத் சைடு இருக்கோம். அவங்க லூஸு மாதிரி வந்து அலைன்ஸை வந்து பிரேக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 2 சைடு இருந்துமே வந்து ஆபத்து வரும், நமக்குமே வரும். பட் ஆனால் 3 பேருமே அடிச்சுக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ தான் ஈபாங் வந்து கேட்பான், அப்போ இவங்கள என்ன பண்ணுறது? அப்போ தான் நம்ம ஹீரோ, நம்ம வந்து மற்ற எல்லாருமே வந்து அமுச்சு விட்டுடலாம், அந்த யுன் போஸ் இருக்கான் பார்த்தியா, அவனை மட்டும் ஒதுக்கிடு நைஸாக, நம்ம வந்து அவனை வச்சு வேற ஒரு பிளான் போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் உடனே வேங்க, நான் போகிறேன் தலைவரே, நான் போகிறேன், நான் அலையன்ஸுக்கு போயிட்டு உங்களுடைய மெசேஜை வந்து நான் தெரிவிக்கிறேன். அப்பதான் நம்ம ஹீரோ, தம்பி அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ மட்டும் போனேன்னு வச்சுக்க, ஒன்று அவனுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு இவனை கேட்பானுங்க எக்ஸ்சேஞ்சுக்கு ஆஸ்டேஜா, அதனால லெட்ரு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவான். அப்போ தான் ஈபாங் வந்து சொல்லுவான், இப்போ வந்து இந்த மொத்த ஜாங்குக்குமே வந்து நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து டைட்டிலும் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈபாங் வந்து சொல்லுவான். அப்போ தான் வந்து இங்கே காட்டுவாங்க, 3 நாளுக்கு அப்புறம் வந்து இந்த ஆர்த்தடாக்ஸ் முரீம் அலையன்ஸோடைய அந்த கிராண்ட் பல்லவன், அது பெவிலியன்ட்டு வரும், நான் பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், அந்த மீட்டிங் ரூம் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அப்போ தான் எல்லாருமே வந்து இந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க, எப்படி வந்தது நடந்திருக்கும், என்னால் நம்பவே முடியல. ஆமா, யுன் போசோ அவரால் கூட அவனை மேட்ச் பண்ணவே முடியல. இது யாருன்னு பார்த்தா இன்சான் செக்டோட டிசேபிள் ஓசியான். இதெல்லாம் வந்து ரொம்ப நெக்லெக்டபிள் கேரக்டர் தான், ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ தான் இவங்களாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பாங்க, அவன் யூஸ் பண்ணுற ஸ்வாட் கண்ட்ரோலை வந்து பாதியிலே வந்து இவன் கண்ட்ரோல் பண்ணிட்டானா, எப்படி அது பாசிபிள்? என்ன சொல்ல வராங்க இவங்க? சியோங்ஸோ சொன்னது எல்லாமே உண்மையா? யார் இவரு? ஆர்த்தடாக்ஸ் முரீம் அலையன்ஸை சேர்ந்த 6th மாஸ்டர், அந்த 17ல இவர் வந்து 6வது இடம், புங் சியான் வூன் மவுண்ட் வா செக்ட். யாருன்ற தெரிகிறதா? நம்மளுடைய வைஸ் ஒன்னுடைய சுப்பீரியன் கூட வச்சுக்கலாம். அப்பதான் வந்து இவர் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு, டிமானிக்கல் லீடர் வந்து லைஃப் அண்ட் த்ரில்லமை வந்து ரீச் பண்ணிட்டானா, அது எப்படா பாசிபிள்? கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி அவன் அந்த லெவல்ல இல்லையே, அந்த ரிலமை வந்து ரீச்சே பண்ண முடியாதே, அது பாசிபிளா? அப்பனா அவன் வந்து இந்த ஹியூமன் லிமிட்ஸை வந்து எப்போவா தாண்டிட்டானா? அப்பதான் இவர் கேட்பாரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னது உன் பின்னாடி என்னது? இவன் யாருன்னா பிங்க்லான சேர்ந்த அவுட்டர் ஆல் மாஸ்டர் பிங் யோ சொகோ. அது வந்து டிமானிக்கல் லீடர் வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னாரு, அது மட்டும் கிடையாது, இதை வந்து மேக் ஷூர் பண்ண சொன்னாரு, உங்களை வந்து இது ரீச் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. என்னது எனக்கா? அப்போதான் இந்த பக்கம் இந்த மவுண்ட் டூவாவும் ஷாலின் டெம்பிளை சேர்ந்த 2 மாஸ்டர் வந்து அப்படியே பயந்துக்கிட்டே வந்து அந்த பாக்ஸை வந்து திறப்பாங்க. திறந்து பார்த்தா உள்ள 3 கையே, ஒன்று யுன் போசோது, ஒன்று வந்து அந்த லேடி இது, இன்னொன்று வந்து அந்த பிங்க்லான சேர்ந்த வந்து 3 கை அப்படியே அழகாக பேக் பண்ணி அமைச்சு வச்சிருப்பான் ஹீரோ. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப பாருங்க கோவம். ஆக்சுவலாக வந்து இவர் வந்து இவருடைய கண்ணை வந்து மூடி தான் வச்சிருப்பாரு, எப்போ பார்த்தாலுமே வந்து இவருடைய லெஃப்ட் கண்ணை வந்து இவர் மூடி தான் வச்சிருப்பாரு. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, மேபி வந்து ஏதாவது சீக்ரெட் டெக்னிக்காக கூட இருக்கலாம். இப்போ எப்படின்னா டக்குன்னு ஒரு இருட்டு ரூமில் வந்து அசாசின்ஸ் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா, இப்போ இவருடைய லெஃப்ட் கண்ணை திறந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவரால் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். பட் அதெல்லாம் வந்து தேவையில்ல, ஏன்னா இவங்களால கீ கண்ட்ரோலை வச்சே கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருந்துமே வந்து எதனால் வந்து இவர் கண்ணை மூடி வச்சிருக்காருன்னு தெரில. மேபி வந்து ஏதாவது காயம் பட்டுருச்சா, அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது சீக்ரெட் டெக்னிக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரில. போக போக பார்ப்போம் இந்த கண்ணு பின்னாடி இருக்க மிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு.